ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த சூழல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை 3 பேர் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இல்ல அது வந்து நீங்க வந்து இப்ப நாங்க பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி அப்ப காவல்துறை அதிகாரிகள் எப்பயும் முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடியதை பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்ல, அதாங்க நீங்க அந்த சப்ஜெக்டை பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பத்தி எப்படி நீங்க அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாங்க அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர் சந்திக்க போறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் அது என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத வந்து கட்டாயம் அவங்க வெளிப்படுத்துவாங்க அல்லது அவங்க கோரிக்கை பேசுவாங்க. இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான தேவைகள், கோரிக்கைகள், உரிமைகள் இதை பற்றி பேசுவாங்க. கட்டாயம் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது கட்டாயம் பேசுவாங்க. அதாவது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த சிவகாசி பகுதியில் இருக்கிற இதில் வந்து பட்டாசு விபத்துகள் நடக்குது. அதனால நிறையா வந்து இறப்புகள், அதன் மூலமா வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இதை சரி செய்வதற்கு இந்த விபத்துகள் நிகழாமல் அதை வந்து அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதிகாரிகள் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதலாக என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வந்து பேசும்போது சட்டவிரோத கடைகள் இருக்கல, சட்டவிரோத தொழிற்சாலை இருக்குங்கிற பேரில் வந்து நிறையா வந்து அதிகாரிகளே வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகின்ற வேலையில செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு இருக்கு. மாவட்ட ஆட்சியரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதுல கவனம் செலுத்தி இந்த தொழிலில் இருக்கின்ற தலித்துகள், அதாவது வந்து குறிப்பா வந்து பெரும் முதலாளிகள், பெரும் தொழிற்சாலைகளை விட்டு சின்னதாக வந்து இருக்கிற தொழிற்சாலைகளில் குறிவைத்து செயல்படுத்துகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எனக்கு வந்து அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க, கோரிக்கையை மனுவாக கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளில் இது குறித்து நாங்கள் ஆட்சியர்கிட்ட நாங்கள் பேசுவோம், கட்டாயம் பேசுகிறோம். ஆனால் இது இந்த விபத்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான சட்டவிரோதமான நடவடிக்கையில் போய் ஈடுபட்டு அதை அச்சுறுத்துகின்ற வேலையில் அல்லது பிளாக்மெயில் செய்கின்ற வேலையை அதிகாரிகள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை. ஏறக்குறைய 1028 பட்டாசு ஆலைகள் இருக்கு. ஆய்வு பண்றதுக்கான அதிகாரிகள் வெறும் 2 அதிகாரிகள் மட்டும் தான் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கீழே நிர்வாகத்துல வந்து கம்மியான அதிகாரிகள் தான் இருக்காங்க. எவ்வளவு வந்து பண்ண முடியும்? இல்ல அதிகப்படியான அதிகாரிகளை வந்து பேசுவோம் கேட்டு வாங்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இல்ல. அதாவது என்னன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்கிறத தாண்டி எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்க 1-2 பேர் சொல்றீங்க, ஆனா எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத சின்ன கம்பெனிகள், பட்டாசு தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து வந்து எங்ககிட்டையும் வந்து மனு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அதை பத்தி பேசுறாங்க. அப்ப இது வந்து ஒரு முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் தான் இருக்கணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசலாம். திடீர்னு வந்து தீபாவளி நேரத்துல அந்த வியாபாரம் நடக்கிற நேரத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கறது, அது குறித்து வந்து அவர்கள் வந்து ரொம்ப அவர்களை வந்து கட்டுப்படுத்துவது என்கிறது இருக்கு. இந்த தொழில ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலா கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அது குறிப்பா வந்து விபத்து நடக்காம அந்த தொழிற்சாலையை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னால் பட்டாசு தொழிலை நம்பிதான் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இங்க இருக்கிறாங்க. பட்டாசு தொழில் தான். அப்ப அந்த தொழிலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இங்க என்ன இருக்கு? இது ஒரு கந்தக பூமியா இருக்கு. இந்த பகுதியில வந்து வேற என்ன தொழில் பண்ண முடியும்? 10 லட்சம் மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. எப்படி அதை வந்து செய்ய முடியும்? அதனால கட்டாயம் இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சர்கிட்ட நான் பேசுவேன். பேசி இதை வந்து முறைப்படுத்துவதற்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி சின்ன தொழிற்சாலையில் இருக்கிறவங்க எந்த அச்சமும் இல்லாமல் செயல்படுவதற்கு நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்றேன் நான், முறைப்படுத்தப்பட்ட இதா இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அந்த நீங்க சொல்ற அது எல்லாமே இதுக்குள்ள அடக்கம், முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து இல்லீகல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது,
சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கட்டாயம் வந்து இது சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் நான் பேசி இதை முறைப்படுத்துவோம். தொழில்துறை அமைச்சர் வந்து அது சம்பந்தமா ஒரு கமிட்டி அமைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த கமிட்டியில நீங்களும் இடம் வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு இல்லை, அதுதான் இதை முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வந்து செய்யணுமோ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம்.